குறை சொல்வது எளிது, மாற்றம் உருவாக்குவது தான் கடிதம். குறை சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோக்கா எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதனால தான் அந்த உதயநிதி அவர்கள்லாம் ஒன்றுமே தெரியாமல் தான் குறையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிஎம் விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசுகள்னு கேள்வி எழுப்புகிற உதயநிதி அவர்களே, மக்கள் தலையில் இத்தனை கோடி கடனை சுமத்தி வச்சுட்டு போயிருக்கீங்களே, அதுக்கு உங்கள் அப்பா ஸ்டாலின் அவர்களை வாயை திறந்து பதில் சொல்ல சொல்லுங்கள். இத்தனை கோடிகளை எந்த சுரங்கத்தில் பதுக்கி வச்சுருக்கீங்கன்னு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எந்த மக்களுக்கு எந்த நல்லது செஞ்சீங்க அதுக்குன்னு அப்போ நீங்கள் வாயை திறந்து பதில் சொல்லுங்கள். தான் மேலே எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு சிஎம் விஜய் அவர்கள் வாயை திறக்கவில்லை என்று பதில் சொல்கிறீர்களே, இதில் எந்த விதத்தில் நியாயம்? இவங்க கோஷம் போட்டனே, கொடி பிடிச்சனே, நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டைங்களே, அப்போ அந்த கோஷம் போட வேண்டியதானே, கொடி பிடிக்க வேண்டியதானே, அப்போ மக்களுக்கு நேர்மையான ஆட்சி கொடுத்துருக்க வேண்டியதானே. நீங்கள் நேர்மையான ஆட்சி கொடுத்துருந்தா ஏன் உங்கள் அப்பா ஸ்டாலின் அவர்களை எம்எல்ஏ ஆக கூட தகுதி இல்லாமல் மக்கள் குளத்தூர்லையே தோக்கடிச்சு இன்னைக்கு உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் ஆளுநரை வெளியே விட்டு அனுப்புனீங்க சட்டப்பேரவையிலேருந்து, ஆனால் மக்கள் எம்எல்ஏ ஆக கூட தகுதி இல்லைன்னு உங்கள் அப்பா ஒதுக்கி வச்சுருக்காங்க. உதயநிதி அவர்களே, எல்லா நேரத்திலும் பேசுபவர்களை மக்கள் மறந்து விடுவார்கள். தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் தேவைக்கேற்ப பேசுபவர்கள் தான் இன்று வரலாறு படைத்திருக்கார்கள். அதனால தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் வரலாறு படைச்சு சரித்திரம் படைச்சு முதலமைச்சர் ஆயிருக்காங்க. நிறைய தடவை சொல்லியிருக்காங்கல்ல நம்ம விஜய் அண்ணா அவர்கள், நமக்கு இந்த வளவலன்னுலாம் பேச தெரியாதுன்னு. அந்த மாதிரி நான் பாக்குறீங்களே, குறைக்கும் நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைதியா இருந்துட்டு போனா மட்டும்தான் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் யோசிக்க முடியும். தேவைப்படுற இடத்துல பிரஸ் மீட்டை கொடுத்து கத்திக்கிட்டு, அங்கிட்டு மேடை கிடைச்சா மைக் கிடைச்சா கத்திக்கிட்டு, இப்படிலாம் கத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட மவுசு போயிடும், நமக்கு மதிப்பு போயிடும். எங்கன தேவைப்படணுமோ அங்கன பேசினா மட்டும்தான் நமக்கு மதிப்பு மரியாதை கூடும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கன பேசுமோ அவனை பேசுறாங்க, எங்கன பொறுமையா இருக்கணுமோ அங்க நம்ம முதலமைச்சர் விஜய் நான் பொறுமையா இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சனாலதான் இன்று சிறந்த தலைவர்ன்ற இடத்துல நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா அவரோட நோக்கமும் செயலும் கரெக்டா இருக்கனால்தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கார். அவரும் உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கார். ஒவ்வொரு நாள் மக்கள் மனசுலையும் நம்ம முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள் உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கார்கள். அவரோட செயலை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு ஒரு பொறுமையாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு ஒரு அமைதியாக ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு. அதை பார்த்து மக்களுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இவங்கள மாதிரி பேசுங்க பேசுங்கன்னு மைக்கு கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு கல்யாண வீட்லயே ஒப்பாரி வைக்கிற மாதிரி, காதூத்து வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருந்திருக்காது. இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு வரலாறு எழுதியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு விஜயண்ணா அவர்கள் 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலாறு எழுதியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவரோட பொறுமையும் அவர் பேசுற பேச்சும். எந்த இடத்துல பேசணுமோ அங்கன மட்டும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசினால்தான் இன்னைக்கு தகுதியான இடத்துல நின்று தகுதியானவர் என்று பெயர் வாங்கியிருக்கிறார் முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள். காற்றை திட்டினாலும் காற்று அதை எப்பயும் போல காத்தடிக்கும். நீங்கள் சூரியனை திட்டினாலும் சூரியனோட ஒளி எப்பயும் ஒளி வீசிக்கிட்டு தான் இருக்கும். சிலர் பேர் குறை சொன்னாலும் மக்கள் நம்பிக்கை இருக்கும் வரை எங்க தாவேக ஆட்சி பயணம் என்றும் நேர்மையாக தொடரும்.